ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து மதுரை ரீச் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீரபெருமாள் திருக்கோயிலில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீரபெருமாளுக்கு வந்து அபிஷேக ஆராதனை தீவார்த்தனை எல்லாமே நடக்க போகுது. வாங்க நாம் அதை வீடியோவில் பார்ப்போம். சொன்னாடி நம்ம எங்கே இருக்கோன்னா மதுரையில் இருக்கோம், குலதெய்வ கோவிலில் இருக்கோம். படுத்துட்ருக்கோம். சொல்லு. எங்கள் வீட்டு பாய்ஸ் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மா அத்தை எல்லோரும் குளிக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ நாங்கள் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் வீட்டு குடும்ப குத்துவிளக்கு பொங்கல் பொங்க போகிறாங்க. பொங்கல் மேபி இங்கே பார், இங்கே பார். பத்துமா கட்டாங்க பானை. கையில் படாதல. ஆஹா, நீ பதறாம பொறுமையா போடு, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் போட்டுனா தெளிச்சிரும் பேபி. டக்குன்னு பொறுமையா போடு. பானை இப்படி பிடிக்கணும், இப்படி அப்படி பிடிச்சி போடு. கிட்ட உண்டா பானை, இப்படி கிட்ட உண்டா. போடு. தொப்புன்னு போடாது, அப்படியே சரி. அவ்வளோதான். இப்படிதான் தெரியும். நான் வந்து பொங்கல்லாம் இது வரைக்கும் வச்சதே கிடையாது, சக்கரை பொங்கல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே இப்போ தான் நான் வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த விறகடுப்புலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ போடணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால என்னை ரொம்ப வச்சு செய்கிறானுங்க, கலாய்ன்னு கலாய்க்கிறானுங்க. வச்சு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் என் பொங்கல் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒஸ்ட்ராகணும். அந்த குளிச்சுட்டுனா படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிண்டு நல்லா கிண்டு கிண்டுல நேரம் பொங்கிடணும். சக்கரை பொங்கல் பொங்கிடணும். வெள்ளமா இப்போ வரும் டிசம்பர் மாதம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் தான் இருக்கோம். மதுரையில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்ததே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. நான் ரித்துவும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரோம். யாருமே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. வில்லேஜுன்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, செமையாக இருந்தது. அந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான். ஸோ எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம்தான் இது ஒரு சடன் பிளானு. ஸோ நாங்கள் மதுரைக்கு போனது. பாப்பா என்ன பண்ணுறீங்க? அம்மாம் சாப்பிட்றீங்களா? அம்மாம் சாப்பிட்றீங்களா? மம்மம் சாப்பிட்றீங்களா? டே புஷ்கா பாய் பாய் சொல்லு பாப்பா, பாய் சொல்லு. பாய் பாய். எங்க வீட்டு குத்து விளக்கு இவதான் குடும்ப குத்து விளக்கு. பொங்கல் எப்போ பொங்கல்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எது இன்னும் போகும்போது செல்லில் ஏற்றி நேர் பிஷாரில் ஏற்றி வந்துருக்கான். அப்புறம் ஏற்றினா பின்னாடி. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க சாமி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சாமி தான். கருப்பு சாமிக்கு படையல் போடுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி காணிக்கை கொடுக்குறாங்கன்னா, மணி இருக்குல்ல, ஸோ மணியை தான் காணிக்கையாக கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து வேண்டிட்டு அதை நடக்கிறதுக்காகவோ, இல்லை நம்ம ஆல்ரெடி வேண்டினது நடந்திருக்குன்னா அதுக்கான காணிக்கையாக வந்து இந்த மணியை வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு சைஸில் கட்டியிருந்தாங்க. அங்கே நம்ம ஏதாவது வேண்டியிருந்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்து சாமிக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கலாம். தென் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படையில் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். நாங்கள் மார்னிங்கே வந்து 6 o'clock வந்ததுனால ஒரு 12 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங்லேருந்து நாங்கள் எதுவுமே சுத்தமாக சாப்பிடல. நாங்கள் பொங்கல் வச்சோம் இல்லையா, அதை மட்டும் தான் சாப்பிட்டோம். டைம் 12 o'clock ஆனதுனால இதுக்கப்புறம் எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக லஞ்ச் போயிட்டோம். ஸோ அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து நிறுத்திட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ சூப்பராக இருந்தது.
போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு சடனாக வந்து climate அப்படியே சேஞ்ச் ஆகி ரொம்ப மேகமூட்டமாக ஆயிடுச்சு. ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டே இருந்தோமா, ஸோ அதனால ரொம்ப போர் அடிக்குதே சொல்லிட்டு நாங்கள் சாங்லாம் பாடிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். ரித்துவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கான ஃபுட் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அப்போது வந்து அவனுக்கு மாதுளம்பழம் வந்து உரித்து அவங்க டாடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செம்மையான கிளைமேட்டு. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாங் கேட்டு ஒரு லாங் ட்ரைவ் ப்ளஸ் ஃபேமிலி கூட போகிறது வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோமா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழைலாம் விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேஸில் வந்து வண்டியை நாங்கள் நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது. ஸோ அந்த தோட்டத்தில் இருக்கிற இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைலத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த இலை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு குளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ரித்துக்கு வந்து ஒரு 4-5 இலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஆரஸ்பதி மரம் கொல்லை. இந்த ஆரஸ்பதி மரம் இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஹைட்டாகவும் வளரும். இதோட மரம் இப்படி தான் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா குளித்தோம் அப்படின்னா நல்லா உடம்புக்கு இதமாக இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி, ஜலஜோசம் எல்லாத்துக்குமே நீங்கும். நல்லா அருமையான ஒரு கிளைமேட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பேபியும் பாப்பும் அங்கே தான் இருக்காங்க. பேபியும் பாப்பும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா வெறும் சவுடு மணல் தாங்க, ஃபுல்லாகவே மணலில் தான் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குதுங்க. இந்த தோட்டம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஓகே, ஃபைனலாக இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ எங்களோட vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.